தட்சிண மனு இன்று சென்னை கிண்டியில் உள்ள அந்த கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் அவரை கத்தியால் குத்திய விக்னேஷ் என்ற இளைஞன் ஏன் கத்தியால் குத்தினேன் என்று காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தில் எனது தாயார் பிரேமா நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அவருக்கு கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் கீமோதெரபி சிகிச்சை அளிக்கப்பட்டது என்றும் அதனால் சில பக்க விளைவுகள் ஏற்பட்டதும் அந்த பக்க விளைவுகளை குறைப்பதற்காக அளிக்கப்பட்ட மருந்தினால் மேலும் பல்வேறு நோய்கள் பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்பட்டதால் அவருக்கு கடுமையான வலி இருந்திருக்கிறது. அவரது தாயாருக்கு அவர் தாயார் வலியால் துடிப்பதை பார்த்த மகன் விக்னேஷ் அவரை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் சென்று அங்குள்ள மருத்துவரிடம் பரிசோதனை நடத்தியதாகவும் அப்போது அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் அவருக்கு அளிக்கப்பட்ட மருந்தில் சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக ஆகி இருக்கிறது என்றும் அதனால்தான் அவருக்கு அதிகமான வலி வருகிறது என்றும் கூறியிருக்கிறார். இதையடுத்து இன்று காலையில் இந்த கிண்டியில் உள்ள டாக்டர் பாலாஜியின் அறைக்கு சென்ற விக்னேஷ் எனது தாயாருக்கு என்ன மருந்து கொடுத்தீர்கள், அந்த மருந்தினால்தான் எனது தாயாருக்கு அதிகமான வலி ஏற்பட்டிருக்கிறது, அதற்கு காரணம் நீங்கள் தான் என்று கூறியிருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. சரியான மருத்துவத்தை தான் தாம் செய்திருக்கிறேன் என்றும் கீமோதெரபி சிகிச்சை செய்தால் இது போன்ற வலி மற்றும் பக்க விளைவுகள் ஏற்படுவது இயற்கையானதுதான் என்றும் அதை குணப்படுத்தலாம் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் அதில் சமாதானம் அடையாத விக்னேஷ் வீட்டின் சமையலறையிலிருந்து எடுத்து சென்ற கத்தியை வைத்து பாலாஜியை குத்தி இருக்கிறார். ஒரு 7 இடங்களில் குத்தி இருக்கிறார். குத்திவிட்டு பாலாஜி அறையிலிருந்து தப்பி செல்லும் போது பொதுமக்கள் அவரை பிடித்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வந்த உறவினர்கள் அங்கு ரத்த தோய்ந்த கத்தியோடு வெளியேறுவதை